வணக்கம் and welcome to Math Easy Academy UGTRB Physics previous year question analysis seriesல இது நம்மளுடைய 10வது யூனிட் experimental physics. இந்த யூனிட்ல இருந்து கேட்கப்பட்ட 15 கேள்விகளுக்கான டிஸ்கஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். First question, 10 liter of water at 80 degree Celsius is mixed with 20 liter of same water at 50 degree Celsius. ஒன்னு 80 டிகிரில இருக்கு, இன்னொன்னு 50 degree Celsiusல இருக்கு. What is the final temperature of the mixture? ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன? ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் TF இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா M1 T1 ப்ளஸ் M2 T2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. ஸோ M1 எவ்வளவு 10 லிட்டர் இன்டு T 80 ப்ளஸ் 20 liters 50 degree Celsius divided by 10 plus 20 30. So இதோடைய வேல்யூ நமக்கு 1800 divided by 13 வரும், which is equal to 60 degree Celsius. So option B தான் correct. Error calculation சம்பந்தமான கேள்வி இது. A physical measurement is given by the relation. ஒரு relationship கொடுத்திருக்காங்க. The percentage errors in measuring P, R, eta and L are some values are given. The percentage error in V is. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க ஒரே ஒரு பவர் இருக்கு, அதை மட்டும் தான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த பை அண்ட் 8 இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் நமக்கு தேவை கிடையாது. மெஷர்மெண்ட்ஸ்ல தான் எரர் வர முடியும். அப்போ டோட்டல் எரர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஷரை கால்குலேட் பண்ணதில் எவ்வளவு எரர் இருக்குன்னு சொல்கிறாங்க, 2% இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ரேடியஸை மெஷர் பண்ணதில் எவ்வளவு எரர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 1% இருக்குன்னு சொல்கிறாங்க. R⁴ அப்படின்னா இன்ட்டு 4ன்னு மாறிடணும் எரரில். ப்ளஸ் ஈட்டாவுடைய மெஷர்மெண்ட்டில் எவ்வளவு எரர் இருக்குது, 2%. ப்ளஸ் லென்த்துடைய மெஷர்மெண்ட்டில் 1% இருக்குது. அப்போ இந்த பர்சன்டேஜ் எல்லாம் தனியாக எடுத்து ஆட் பண்ணுங்க. 2 + 4 + 2 + 1, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 9%. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ் ஹாவ் சேம் டைமென்ஷன்ஸ்? ஒரே டைமென்ஷன் இருக்கக்கூடியதை கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற ஒவ்வொரு குவான்டிட்டிஸ் உடைய டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதலாம். ஃபோர்ஸ் mLT⁻⁻², அடுத்தது ஒர்க்கு mL²T⁻², எனர்ஜிக்கும் இதுதான். அடுத்தது டார்க்கு, பவர், அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் எனர்ஜி அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது. எனர்ஜி அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் மேட்ச் ஆகாது. டார்க் அண்ட் எனர்ஜி, டார்க்கு எனர்ஜி ரெண்டு மேட்ச் ஆகுது. அடுத்த ஆப்ஷன் டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம், டார்க் ஆங்குலர் மொமெண்டம் மேட்ச் ஆகலை. ஒர்க் பவர் மேட்ச் ஆகலை. ஸோ ஆப்ஷன் என்ன, பி. The dimensions of two sides of an equation are equal. இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இன்ஃபேக்ட் MCQல ஒரு ஈக்குவேஷனுடைய ஒரு சைடை மட்டும் கொடுத்துட்டு இன்னொரு சைடு என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆக்சுவலாக எதை வச்சு மேட்ச் பண்ணுவோம்னா, யூனிட் அல்லது டைமென்ஷன் ஒத்து வருதா அப்படிங்கிறத வச்சு தான் மேட்ச் பண்ணுவோம். அந்த ரூல் இதுதான். இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பிரின்சிபிள் என்ன அப்படின்னா, இந்த பிரின்சிபிளுக்கு பேரு பிரின்சிபிள் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. A moving coil galvanometer in which the coil is wound on a metallic conducting frame. ஒரு மெட்டாலிக் கண்டக்டிங் ஃப்ரேம்ல வைண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. எப்ப நீங்க காயில வைண்ட் பண்றீங்களோ அப்பவே அங்க நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆயிருமா. ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம்ல வைண்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க எடி கரண்ட் உருவாகும். எப்போ மெட்டாலிக் ஃப்ரேமா இருந்ததுன்னா. எடி கரண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலே ஆசிலேஷன் அப்படிங்கறதே நடக்காது, இமீடியட்டா ஸ்டாப் ஆயிரும். அதனால இந்த டைப் ஆஃப் கேல்வனாமீட்டருக்கு பேரு டெட் பீட் கேல்வனாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி. ஓகே, இன்கேஸ் நான் மெட்டாலிக்ல
வைண்ட் பண்ணியிருந்தா என்ன ஆகும்? அப்போ கண்டினியூஸாக ஆசிலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நமக்கு ஆப்ஷன் சி. parallel rays are falling on a concave lens. The nature of image and distance at which it is observed respectively are. ஒரு concave lens எடுத்துக்கிறாங்க. இதுல parallel rays வந்து விழுகுது. Of course இது என்ன பண்ணும் அப்படின்னா concave lens உடைய நேச்சரே diverging nature. ஸோ இப்படி டைவர்ஜ் ஆகி போகும். டைவர்ஜ் ஆகி போற பீம் எப்பவுமே இமேஜை ஃபார்ம் பண்ணாது. அதனால என்ன பண்ணுவோம்னா இதை நம்ம பேக்வர்ட் டைரக்ஷன்ல எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணுவோம். இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். எப்போ நமக்கு ரியல் வேவ்ஸ் இமேஜை ஃபார்ம் பண்ணலையோ அப்பவே அதுக்கு பேரு வெர்ச்சுவல். எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபோக்கல் லென்த்ல ஃபார்ம் ஆகும். ஸோ ஆன்சர் பி, வெர்ச்சுவல், எஃப் டிஸ்டன்ஸ். A current of 1 ampere flows through a tangent galvanometer shows a deflection. 1 ampere current க்கு 30 degree deflection காமிக்குது. What will be the deflection if the current is √3 ampere? √3 ன்றது என்னது? After all 1.732 அப்படின்னு இருக்கும் √3. இப்போ இந்த கரண்ட் பாஸ் ஆகும்போது எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டரை பொறுத்த வரைக்கும் கரண்ட் is directly proportional to tan of deflecting angle. இதுதான் ஃபார்முலா. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் I1 அப்படிங்கிற கரண்ட் எடுத்துக்குவோம். I1 அப்படிங்கிற கரண்ட் எவ்வளவு? 1 ஆம்பியர். 1 ஆம்பியர் இருக்கும்போது θ1 எவ்வளவு அப்படின்னா 30 டிகிரி. அப்போ tan θ1 எவ்வளவு? அதாவது tan 30 டிகிரி is equal to 1/√3. கேப் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 அடுத்தது I2ங்கிற கரண்ட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? √3 ஆம்பியர். இதோடைய தீட்டா தான் நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரேஷியோ எடுத்துருங்க. I1/I2 is equal to tan θ1 divided by tan θ2. I1 எவ்வளவு? 1 ஆம்பியர் divided by I2 √3 which is equal to tan θ1 உடைய வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், which is 1/√3 divided by tan θ2 நமக்கு தெரியாது. So obvious tan θ2 உடைய வேல்யூ எவ்வளவு வருதுன்னா 1. அப்ப இதுல இருந்து θ2 is equal to 45 degree. So answer option C. A synchronous counter is the one in which a synchronous counter. தப்பி தவறி கூட இது asynchronous ன்னு படிச்சிடாதீங்க. a synchronous counter. synchronous அப்படினாலே டைம் ஒன்னா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி இந்த வார்த்தையை மட்டுமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். சிங்க் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். கூகுள் டிரைவ்ல இருக்கிற எல்லாத்தையும் சிங்க் பண்ணியாச்சா, வாட்ஸ்அப்பை கிளவுடில் சிங்க் பண்ணியாச்சா. சிங்க் அப்படின்னா ஒன்னா சேர்க்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ டைமை பொறுத்து எல்லா கவுண்டரும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன் அதர் வேர்ட்ஸ், எல்லா ஃபிளிப்ஃப்ளாப்புக்கும் சைமல்டேனியஸாக கிளாக்கை கொடுத்துருந்தா அதுக்கு பேர் சின்க்ரோனஸ் கவுண்டர். மொதல் ஃபிளிப்ஃப்ளாப்புக்கு மட்டும் கிளாக்கை கொடுத்துட்டு அந்த ஃபிளிப்ஃப்ளாப்புடைய அவுட்புட்டை எடுத்து அடுத்தடுத்த ஃபிளிப்ஃப்ளாப்புகளுக்கு கிளாக்கா ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் அசின்க்ரோனஸ் கவுண்டர். ஓகே, ஸோ இங்கே சின்க்ரோனஸ்ன்னு கேட்டிருக்கிறதுனால எல்லா ஃபிளிப்ஃப்ளாப்புக்கும் சைமல்டேனியஸாக கிளாக் பல்ஸை கொடுக்கணும். ஸோ ஆப்ஷன் சி. இவங்க எல்லாரும் நம்ம அகாடமியோடைய அச்சீவர்ஸ். கடந்த PGTRB எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கியிருக்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இப்போ நம்ம அகாடமியில் UG and PGTRB classes ஜூலை மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 1st PGTRB with the first installment fee of ₹2000 and ஜூலை 15ல UGTRBக்கு கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதுல யூனிட்டுக்கு 3 டெஸ்ட் அப்படிங்கிற விகிதத்துல 30 டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு 2 யூனிட்டையும் கம்பைன் பண்ணி 5 டெஸ்ட் அப்படிங்கிற ஃபார்ம்ல 5 யூனிட்டுக்கு நடுவுல ஒரு மிட் டெஸ்ட், ஃபைனலா மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற விகிதத்துல மொத்தமா 40 டெஸ்ட் கிடைக்கும். அதை விட ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உங்களுக்கு 5ல இருந்து 6 மணி நேரத்துக்கான கிளாஸஸும் கிடைக்கும். இதுல கிட்டத்தட்ட அந்த யூனிட் நமக்கு ஃபுல்லாவே கவர் ஆகிடும். இந்த கிளாஸஸ் எல்லாமே நமக்கு ஹேண்டில் பண்ண போறது செட், நெட்
and TRB toppers. இந்த crash course இப்போ 999க்கு அவைலபிளா இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். Which of the following physical quantities cannot be measured directly by a multimeter? Multimeter வச்சு எதை மெஷர் பண்ண முடியாது? Resistance, capacitance, frequency இது எல்லாமே மெஷர் பண்ண முடியும். whereas இண்டக்டன்ஸை மெஷர் பண்றதுனா மட்டும் நமக்கு தேவையானது LCR மீட்டர். ஓகே, ஸோ இதை நம்ம டைரக்டா மல்டிமீட்டர்ல மெஷர் பண்ண முடியாது, அதனால ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், the resistance of an ideal ammeter and an ideal voltmeter are respectively. அம்மீட்டரா இருக்கிற பட்சத்துல ரெசிஸ்டன்ஸ் 0வா இருக்கணும். ஐடியல் அம்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் 0 and ideal voltmeter resistance should be infinite. So option A. Next, in the case of ohm meter with the maximum deflection of 1 milliampere, when the terminals X and Y are connected, then the deflection in the galvanometer will be. இது ஒரு சர்க்யூட்டா நினைச்சுக்கோங்க. இந்த சர்க்யூட்ல இந்த X and Y கனெக்ட் பண்றதா நினைச்சுக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்க, ரெண்டையும் இன்டர் கனெக்ட் பண்ணியாச்சு, அதாவது ஷார்ட் பண்ணியாச்சு. இதை ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறமா கேல்வனோமீட்டர்ல எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் காமிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேபி இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை கனெக்ட் பண்ணி நீங்க ஒரு கேல்வனோமீட்டரை கனெக்ட் பண்ணிருக்கிறதா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேல்வனோமீட்டர்ல எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் காமிக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்யூட்ல ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் இருக்கு அண்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல இருக்கு. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 1500 ஓம். வோல்டேஜ் எவ்வளவு இருக்கு? 1.5 வோல்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ இதுல இருந்து கரண்ட் வேல்யூவை கண்டுபிடிப்போம். இந்த சர்க்யூட்ல இருக்கிற கரண்ட் எவ்வளவுனா V/R which is equal to 1500 I'm sorry 1.5 divided by 1500 which is approximately equal to 1 milliampere. Okay, ஆல்ரெடி இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் டிஃப்ளெக்ஷனே எவ்வளவு? 1 milliampere தான் இருக்கு. அப்ப இந்த கேல்வனோமீட்டர் full deflection காமிக்கும். so full scale deflection. match the dimensional formula of the following: angular velocity, impulse, inductance and Planck's constant அப்படின்னு கொடுத்திருக்காங்க. so இந்த ஒவ்வொருடைய dimensional formulaவை நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் impulseன்றதை எடுத்துக்கங்க. impulse அப்படிங்கறதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா impulseன்றது என்னது? force into time. we know that forceக்கு என்ன? mLt⁻⁻2 into time. so impulseக்கு என்ன ஃபார்முலா வரணும்? mLt⁻⁻1. இங்க இருக்கு ஆப்ஷன் டி. so 2க்கு டி. D2 இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் மட்டும்தான். so ஆப்ஷன் பி. அண்ட் அதே மாதிரி ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒன்று. இதுக்கு சி. இண்டக்டன்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பா கரண்ட் இருக்கணும். so இதுக்கு ஆப்ஷன் ஏ. அண்ட் மிச்சம் இருக்கிறது என்ன? The least count of the Vernier microscope is. Vernier microscope அப்படிங்கும்போது 0.001 centimeter. so option B. இதே வெர்னியர் கேலிப்பரா இருந்ததுன்னா 0.01 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். இதுல ரொம்ப முக்கியமா இந்த யூனிட்டை தான் கவனமா பார்க்கணும். இங்க சென்டிமீட்டர் இருக்கிறதுனால ஆப்ஷன் பி ஈஸியா சூஸ் பண்ணியாச்சு. ஒருவேளை சென்டிமீட்டர் இல்லாம மில்லிமீட்டர்ல இருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து. Focal length of 2 concave lenses are 50 centimeter and 100 centimeter. so இது F1 ன்னு வெச்சுக்குவோம், இது F2 ன்னு வெச்சுக்குவோம். The power of the combination is அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப power is equal to P1 plus P2. பவருக்கு, லென்ஸோடைய பவருக்கு என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாப்டர். இந்த பவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு ஃபோக்கல் லென்த்தை பேஸ் பண்ணி 1/f. இதுல இந்த பவருடைய யூனிட் என்னன்னு சொல்லியிருந்தேன்? டயாப்டர். இந்த டயாப்டர் அப்படிங்கிற யூனிட்டை யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ஃபோக்கல் லென்த் என்ன யூனிட்ல இருக்கணும்? மீட்டர் அப்படிங்கிற யூனிட்ல இருக்கணும். இதை மறந்துடக்கூடாது. இங்கே இவங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டருக்கு மாத்திக்கணும். அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு 1/f1 plus 1/f2. so which is equal to 1 divided by 50 centimeterங்கிறத நான் 0.5 மீட்டர்னு எழுதுறேன் plus 1/1. இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ரெண்டு லென்ஸுமே கான்கேவ் லென்சஸ். இதுக்கு ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ்ல இருக்கும். so -0.5 and -1 which is equal to -2 -1. so -3 diopter. அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், the displacement of a particle at a time interval t is equal to 10 plus or minus 0.3 second is given by S.
ஸோ டி ஒன்று கொடுத்துருக்காங்க, எஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள் எஸ். முதல்ல வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 50. அந்த எரரை விட்டுருங்க. இப்போதைக்கு 50 டிவைடட் பை டைம் எவ்வளவுனா 10. ஸோ இது 5 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வெலாசிட்டியில் போயிருக்கணும். பட் இதில் டைமை மெஷர் பண்ணதுலையும் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணதுலையும் ஒரு எரர் இருக்கு. இப்போ இந்த வெலாசிட்டிலையும் அந்த எரர் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கும். அது எவ்வளவுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே இந்த வெலாசிட்டியோட ஃபார்முலா டிவிஷன் அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கிறதுனால we have to use fractional error calculation. So for fractional error del v by v, இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்? division and multiplication. இதுக்கு எல்லாத்துக்கு இதுதான் ரூலு. ஸோ del v by v is equal to del s by s plus del t by t. del s அப்படிங்கிறது என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருக்கிற எரர் 0.2. ஸோ 0.2 divided by 50 plus டைமை கால்குலேட் பண்ணதில் 0.3 divided by 10. இப்போ இந்த ரெண்டுலேருந்து உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா 0.034 அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் del v divided by v is equal to 0.034. நமக்கு இப்போதைக்கு என்ன வேணும்னா del v. ஸோ v into 0.034 which is equal to v ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு 5. ஸோ 5 into 0.034 0.17. ஓகே, அப்போ வெலாசிட்டியை நம்ம ஃபைனலாக எப்படி எழுதிடலாம் அப்படின்னா 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.17 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இதோட எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல இருக்கக்கூடிய 15 கேள்விகள் டிஸ்கஷன் முடிஞ்சது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.